السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيعلم الذين ظلموا أي منقلب ينقلبون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இருந்தால் நம்மை கபூல் செய்தல்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானார். கண்ணியத்திற்குரியவர்களை, 2 வருடங்களை நெருங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் இஸ்ரேலுடைய தாக்குதல், காசாவிலே மிக பலமான ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது ஒரு குழந்தைகளுக்கு எதிராக ஒரு யுத்தம் என்பது போன்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இருப்பவர் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் பின்னால் இருக்கிறது. சமீப நாட்களாக ஐநா சபையினுடைய பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. யுத்த நிறுத்தத்திற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது கூட உறுப்பு நாடுகள் அத்துணை நாடும் எதிர்ப்பு, அதை ஆதரித்தும் கூட ஒரே ஒரு அமெரிக்கா மட்டும்தான் தன்னுடைய விட்டோ பவரை கொண்டு அதை ரத்து அதிகாரத்தை கொண்டு அதை தடுத்து நிறுத்துகிறது. கத்தாரிலே தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். பாலஸ்தீன ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக. ஆனால் அதே கத்தாரிலே அமெரிக்காவினுடைய இராணுவ தளமும் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அநேகமாக முஸ்லிம் நாடுகள் சப்போர்ட் பண்ணுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழுமையான உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் உலக அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 50க்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்திலே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தால், எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருந்தால், உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத சூப்பர் பவரை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படி ஒரு காலம் உண்டு. உலகத்திலே அமெரிக்காவுக்கு இல்லாத சூப்பர் பவர் இஸ்லாமிய நாடுகளுக்கு இருந்துச்சு. 100 ஆண்டுகளாகிவிட்டது கிலாபத் முறை தெரியப்பட்டது. இந்தோனேசியாவிலிருந்து மொரோக்கோ வரையிலும் வரிசையாக பாருங்கள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கும். எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒரே நாடாகத்தான் இருந்தது, ஒரே தலைமையின் கீழ் தான் இருந்தது. கடைசியாக உடைக்கப்பட்ட கிலாபத்தை உஸ்மானியா, ஓட்டமான் பேரரசு என்று சொல்வார்கள். அந்த உஸ்மானிய பேரரசு தான் கடைசியாக இருந்தது. அதற்கு வரையிலும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே தலைமை இருந்தது. ஒரு பெரிய அரசியல் பலத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். யாருக்கும் கொடுக்காத பலம். முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே 1000 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஸ்பெயினிலே 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படியான ஆட்சி அதிகாரம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? சரித்திரத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திற்கும் ஏறத்தாழ 1100 ஆண்டு காலம் இப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தான். அவர்களை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. பொருளாதாரத்திலும் அப்படி கொடுத்தான், இராணுவ பலத்திலும் அப்படி கொடுத்தான். மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் உதவி கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இன்னைக்கு யாருக்கு அப்படி இருக்கிறது? பெரிதாக சொல்ல போனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்த காலத்திலே அதிகம் 150 ஆண்டுகள் தான் அவர்களுடைய அதிகாரம் இருந்தது உலகத்திலே. அதற்கு பிறகு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோவியத் யூனியன்
அதிகமாக அவங்களுடைய சோவியத்தினுடைய புரட்சிக்கு பிறகு 70 ஆண்டு காலம் தான் நீடித்தது. அதைவிட பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு கொடுத்த காலம் 1100 வருஷங்கள். உலகம் முழுக்க அவர்களுடைய பயம் இருந்தது. அருண் ரஷீத் சொல்வார் மன்னர், அவருடைய ஒரு அதட்டல் மிரட்டலிலே எதிரிகள் எல்லாம் நடுங்கி போவார்கள். அப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் அப்படி ஒரு பொருளாதார வலிமையையும் பள்ளிவாசலில் தொங்க விடப்படக்கூடிய விளக்குகள் கூட தங்கச் செயினால் தொங்க விடப்பட்டிருக்கும். அவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவையான ராணுவ வலிமை இன்னைக்கு கிடையாது. அப்பொழுது ராணுவ வலிமை இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களும் இஸ்லாமிய சட்டத்தை எழுதக்கூடிய புகஹாக்களும் மார்க்க சட்ட வல்லுநர்களும் அவர்களுடைய கற்பனையில் கூட வந்திருக்காது ஒரு நேரம் எப்படி வரும், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மற்றவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தின் கீழ் சிக்கி இருப்பார்கள் என்று. எனவேதான் இஸ்லாமிய சட்ட நூல்களிலே ஃபிக்ஹ் நூல்களிலே முஸ்லிம் உலகத்தை இரண்டாகத்தான் பிரித்திருப்பார்கள். ஒன்று தாருல் இஸ்லாம், இன்னொன்று தாருல் ஹர்ப். ஒன்று இஸ்லாமிய நாடு, இன்னொன்று இஸ்லாத்திற்கு எதிரான நாடு. இந்த 2 நாட்டை தவிர வேறொரு நாட்டை சட்ட நூல்களில் பார்க்க முடியாது. 2ஐ தவிர வேறொன்றை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய கற்பனையிலே வரல இப்படி ஒரு நிலை உருவாகும் என்று. ஆனால் கடந்த 100 வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? எதிரிகளுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், தலைமைத்துவத்திற்கு நான் வர வேண்டும் என்கிற போட்டி சின்ன சின்ன நாடாக பிரிக்கப்பட்டது. சிறு சிறு நாடாக அப்படியே உடைந்து போயிடுது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் பல நாடுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால், சவுதி எப்பொழுது உருவானது, குவைத் எப்பொழுது உருவானது, பஹ்ரைன் எப்பொழுது உருவானது? ஒரே தலைமையின் கீழ் இருந்த நாடாக இருக்கவில்லையா? கடைசியாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிளவுகள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த ஒற்றுமையின்மை, நான் தான் நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு தலைமைத்துவத்தின் மீது, அதிகாரத்தின் மீது இருந்த ஒரு பேராசை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தையும் சிதறடிக்க செய்துவிட்டது. ஷேக் வஜீத் மஹமூத் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் கிலாபத் இயக்கத்தை வலுவூட்டுவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலம் அது. ஷேக் வஜீத் அவர்களை கைது செய்தது யார்? எங்கு கைது செய்தார்கள்? ஆங்கிலேயன் கைது செய்தானா? இல்லை. ஏதோ முஸ்லிம் அல்லாத நாட்டிலே மேற்கத்திய நாடுகளில் கைது செய்யப்பட்டார்களா? இல்லை. இஸ்லாமிய நாட்டிலே கைது செய்யப்பட்டார்கள். அதுவும் மக்கத்துல் முக்கர்ரமாவில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். ஷேக் வஜீத் மஹமூத் ஹசன், மக்காவுடைய கவர்னர் ஷரீப் தான் அவரை கைது செய்தார். அவரை கைது செய்து ஆங்கிலேய ஆட்சி இடத்திலே ஒப்படைத்தார், அதிகாரிகளிடத்திலே. அவர்கள் மால்டா சிறையில் அடைத்தார்கள் 4 ஆண்டு காலம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஷேக் வஜீத் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு காரணம் யார்? மக்காவினுடைய கவர்னர். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்ட நிலை இதுதான் இன்றைக்கு இப்படி ஒரு மோசமான நிலையை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற நிலைகள் தான். இன்னும் சொல்ல போனால், உஸ்மானிய பேரரசு, கிலாபத்தை உஸ்மானியா முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கவில்லை, தங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தினர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்பது மட்டுமில்லை. 1492ஆம் ஆண்டிலே இஸ்ரேலில் முஸ்லிம் ஆட்சி இருந்தது. அங்கே எப்பொழுது முஸ்லிம்களுக்கு சோதனை ஏற்பட்டதோ அதே போன்று யூதர்களுக்கும் சோதனை ஏற்பட்டது. 2ஆம் பாயசீத் இஸ்லாமிய உலகத்திற்கு கலீஃபாவாக இருந்தவர். அவர் துருக்கியிலிருந்து ஸ்பெயினுக்கு கப்பலை அனுப்பினார், அந்த யூதர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக. தன்னுடைய நாட்டிலே பாதுகாப்பை கொடுத்தார் யூதர்களுக்கு. இன்னைக்கு அந்த யூதர்கள் தான் வளர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி, யூத மதம் என்பதல்ல, ஆனால் யூத மதத்தில் உருவாக்கப்பட்ட சியோனிசம் என்ற சியோனிச பயங்கரவாதிகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்துக்கு காரணமானவர்கள். எந்த மதமும் அநியாயத்தை போதிக்காது, எந்த மதமும் அநியாயத்தை போதிப்பதில்லை. ஆனால் மதத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கோலர்கள். சியோனிச இயக்கத்தை ஆரம்பித்தவர் தியோடர் ஹெர்சல் என்பவர். அவர் ஆரம்பத்திலே அந்த இயக்கத்தை ஆரம்பத்திலே அப்பொழுது உஸ்மானிய பேரரசுக்கு கலீஃபாவாக இருந்தவர் சுல்தான் அப்துல் ஹமீது. சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீது கலீஃபாவாக இருந்தார். அந்த சமயத்தில் இஸ்லாமிய நாட்டிற்கு கிலாபத்துக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தது. இன்றைய மதிப்பின்படி $1400 கோடி அளவுக்கு கடன் இருந்தது. இதை அந்த யூதன் தியோடர் ஹெர்சல் பயன்படுத்தி கொண்டார். சியோனிச இயக்கத்தை ஆரம்பித்து தனக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை.
அதற்காக வேண்டி கலிஃபாவிடத்திலே வந்தான். வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்க அரசாங்கத்திற்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ எல்லா கடனையும் நான் கொடுக்கிறேன். 1400 கோடி டாலர் கடன் இருக்கிறதா, அதுக்கு நாங்க பொறுப்பு. ஆனா எங்களுக்கு பாலஸ்தீன பூமியிலே குடியேற்றத்திற்கு அனுமதி தரணும். பாலஸ்தீன பகுதியிலே எங்களுடைய மக்கள் குடியேற வேண்டும், அதற்கான அனுமதியை மட்டும் கொடுங்கள், உங்களுடைய கடனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு வேணால், எனக்கு கடன் இருப்பது ஒரு பெரிய சிக்கல் தான். அரசாங்கத்தினுடைய கடன் தலையின் மேல் இருக்கிறது, ஒரு பெரிய ஆபத்து அது. ஆனால் அதற்காக வேண்டி பாலஸ்தீனத்தினுடைய ஒரு ஜான் நிலத்தை கூட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். முஸ்லிம்கள் அதை யுத்தம் சிந்தி பெற்றிருக்கிறார்கள், அது என்னுடைய சொத்து அல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்து. அதை நான் ஒரு ஜான் கூட விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் சுல்தான் அப்துல் ஹமீத். அதுக்கு பிறகு பெரிய சூழ்ச்சி செய்து அவர்களே ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு காலப்போக்கிலே கிலாபத்தை உடைக்கப்பட்டிருக்கிறது. சுல்தான் அப்துல் ஹமீது தன்னுடைய கடைசி காலத்திலே சொன்னார், தன்னுடைய வைத்தியரிடத்திலே, டாக்டரிடத்திலே, யூதர்கள் தங்களுடைய திட்டத்தை கண்டிப்பாக சாதிப்பார்கள், அவர்கள் தங்களுடைய நாட்டை உருவாக்குவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு நிலை மாறிப்போனது. அவர் ஒரு ஜான் நிலத்தை கூட கொடுக்க தயாரில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வெறுமனை கூட்டம் கூடித்தான் கலைகிறார்களை தவிர அவர்களுக்கான என்ன உதவி, அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக, குழந்தைகளை பாதுகாப்பதற்கான என்ன விதமான ஏற்பாடுகள், எப்படி என்ன நடந்திருக்கிறது? பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் கூட போராட்டம் வெடித்திருக்கிறது. சில பெண்கள் நாம் அனுமதிக்கவில்லை தான் நிர்வாணமாக போராட்டம் நடத்துகிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காகவே. மேற்கத்திய நாடுகள் நடைபெறக்கூடிய போராட்டங்கள், பல நாடுகள் இதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறது. ஆனால் யாருக்கும் செயல்பட முடியவில்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தமான செய்தி. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 1920ஆம் ஆண்டில் அவர்களிடத்திலே ஒரு பத்துவா கேட்கப்பட்டது, கேள்வி கேட்கப்பட்டது. இந்தாதுல் ஃபத்தாவா என்கிற அவர்களுடைய நீண்ட பத்துவா தொகுப்பு இன்றும் இருக்கிறது, பல லைப்ரரியில இருக்கிறது. இந்தாதுல் ஃபத்தாவா உருதுல இருக்குது. ஆனா இந்த ஒரு கேள்வி, சில கேள்விகள் அது அரபியில இருக்கும். இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு அவங்கள்ட்ட, பாலஸ்தீன மக்கள் யூதர்களிடத்துல நிலத்தை விட்டுக் கொண்டு இருக்கிறாங்க, பாலஸ்தீன மக்கள் யூதர்களிடத்தில் தங்களுடைய நிலத்தை விற்கிறார்கள், யூதர்கள் நிறைய விலை கொடுக்கிறார்கள், அதற்காக வேண்டி நிறைய விலை கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களிடத்திலே பத்துவா வருகிறது, யூதர்களுக்கு பாலஸ்தீன் நிலத்தை விற்கலாமா என்று. தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 1920லேயே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள், அப்படி விற்கக்கூடாது என்று. ஏனென்றால் அது முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பெரிய பேராபத்தை விளைவிக்கும். இன்றும் அந்த பத்துவா இருக்கிறது. ஆனால் அந்த பத்துவாவின்படி எத்தனை பேர் அமல் செய்தார்கள் என்று தெரியவில்லை. நிலம் விற்கப்பட்டது, நிலத்தை அபகரித்துக் கொண்டார். கொஞ்சம் காசு வேண்டுமானாலும் கிடைக்கலாம், ஆனால் நிலம் பறிபோய்விட்டது. அவர்கள் தங்களுடைய நிலத்தை மென்மேலும் பாலஸ்தீன பூமியை அபகரிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய திட்டத்திலும் சூழ்ச்சியிலும் இறங்கி இருக்கிறார்கள். மஹ்மூத் தர்வேஷ் ஒரு பெரிய கவிஞர், பாலஸ்தீன கவிஞர். அவர் ஒரு கவிதை படித்தார் இப்படி: ஒரு நாள் வரும், அன்று யுத்தம் முடிந்து போகும், தலைவர்கள் எல்லாம் கைகுலுக்கிக் கொள்வார்கள், ஆனால் வயதான பெண்மணி தன்னுடைய தியாகியாகிவிட்ட மகனை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இறந்து போய்விட்ட, ஷஹீதாகிவிட்ட தன்னுடைய பெற்றோர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். போய்விடுவார்கள் எல்லோரும், ஆனால் தலைவர்கள் கைகுலுக்கிக் கொள்வார்கள். யுத்தம் ஒரு நாள் முடிந்து போய்விடும், அத்தனை பேரும் முடிந்து போய்விடுவார்கள். எனக்கு தெரியவில்லை என்னுடைய தாய் நாட்டை யார் விட்டார்கள் என்று, ஆனால் இன்னைக்கு நான் கண்கூடாக பார்க்கிறேன் அதற்கான விலையை யார் கொடுக்கிறார்கள் என்று. இப்பொழுது இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், சின்ன சின்ன குழந்தைகள் விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட, குழந்தைகளுக்கு கூட வாழ்க்கைக்கான, வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்காத நிலையில ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய எதிர்காலத்திற்கு எந்த விதமான சூழலும் இல்லாத நிலையில் தங்களுடைய உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு பெரிய பலகீனத்திலே முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்திலே அல்லாஹ் கொடுத்த அவ்வளவு பெரிய அல்லாஹ் வலிமையை கொடுத்திருந்தார்.
எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த பிறகும் கூட ஆனால் அதை முஸ்லிம்களில் இழந்து நிற்கிறார்கள். யார் யாரிடத்திலேயே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று ஒரு வலிமை இல்லாமல் போய்விட்டது. குர்ஆன் சொல்லும், உங்களால் முடிந்த அளவுக்கு வலிமையை தயாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய உத்தரவு இது. குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம். அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய தஃசீரில் எழுதுவாங்க. அவங்க பிற்கால முஃபஸ்ஸிர். இந்த காலத்திலே நெருப்பை கொண்டு எரிக்கிறார்கள். குண்டு போட்ட நெருப்பு தான். இஸ்லாமிய சட்டப்படி நெருப்பிலே யாரையும் தரிக்கக்கூடாது, எரிக்கக்கூடாது, நெருப்பிலே எரிக்கக்கூடாது. ஆனாலும் கூட இன்று போடப்படுகிற குண்டுகள் எல்லாம் நெருப்பு வெடித்து அப்படியே நெருப்பு பொசுங்கி வரும். கட்டிடங்கள் பார்க்கிறோம். எத்தனை கட்டிடங்கள் தரைமட்டமாகி போகிறது. அது இடிந்து போகவில்லை, எரிந்து போய்விடுகிறது. ஆலூசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த காலத்திலே அப்படியான ஆயுதத்தை எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் முஸ்லிம்களும் அப்படியான ஆயுதத்தை பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம். ஏனென்றால் எதிரியின் ஆயுதத்தை போன்று முஸ்லிம்களுடைய ஆயுதமும் இருக்க வேண்டும். வலிமையை சேகரித்துக் கொள்ளுங்கள். எதிரி பயப்பட வேண்டும், அழிப்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய விரோதியையும் உங்களுடைய விரோதிகளையும் பயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நாட்டை அழிப்பதற்காக அல்ல, மக்களை அழிப்பதற்காக அல்ல. ஆலூசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், அது மாதிரியான ஆயுதத்தை தயார் செய்யலாம். சட்டத்திலே எதிரிகள் அதை யாராக இருந்தாலும் நெருப்பில் பொசுக்க கூடாது என்றாலும் கூட எதிரி அப்படிப்பட்ட ஆயுதத்தை தயாரித்தால் நீங்களும் அப்படிப்பட்ட ஆயுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள். தாயிஃப் யுத்தத்திலே எதிரிகள் பீரங்கி போன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அனுப்பி வைத்தார்கள் ஷாமுக்கு 2 பேரை, அந்த ஆயுதத்தினுடைய தொழில்நுட்பத்தை படித்துவிட்டு வாருங்கள் என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு அப்படியான ஆயுத பணமும் கிடையாது. அப்படியே அமுக்கப்பட்டிருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஏகாதிபத்தியம் அவர்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எழுந்து வர முடியாத நிலையில். ஆனால் அதற்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் பச்சிளம் குழந்தைகள். யூதர்கள் இறக்கப்பட மாட்டார்கள். யூதர்கள் அல்ல, யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள், சியோனிசவாதிகள் இறக்கப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அல்லதீன யக்துலூனல் அன்பியா வயக்துலூனன் நபியீன், அவர்கள் நபிமார்களை கொலை செய்தவர்கள். மேலும் யார் நன்மையை கொண்டு ஏவுகிறார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களை கொலை செய்வார்கள். நபிமார்களை கொலை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தார்கள். நபிமார்களை கொலை செய்த சமுதாயம் குழந்தைகளை கொல்வதற்கு யோசிக்கவே மாட்டார்கள். குழந்தைகளின் மீது இறக்கப்பட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம வாக்கியத்தன் கவாக்கியத்தில் வலீத், யா அல்லாஹ் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று எங்களை பாதுகாப்பாயாக என்று. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு. குழந்தைகளை நீ எப்படி பாதுகாக்கிறாயோ உன்னுடைய அரவணைப்பினே, அது மாதிரி எங்களை பாதுகாப்பாயாக. அந்த குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு. நாம் இறக்கப்படவே மாட்டோம். எவ்வளவு வேண்டுமானாலும் அழிப்பான். எத்தனை குழந்தைகள் போனாலும் அது பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாமல் இறக்கப்படுவான் என்று நாம் நினைப்பதுதான் தவறு. அவனுடைய மனமும் உள்ளமும் அப்படி. நபிமார்களை கொண்டவர்கள் எப்படி இறக்கப்படுவார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் நடந்த ஐநா பொதுச்சபையில சிகாகோவை சார்ந்த பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு டாக்டர் தாஹிர் அஹ்மத் என்கிற டாக்டர், அவர் ஐநா சபையிலே ஒரு செய்தியை சொன்னார். எல்லோரும் கூடியிருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள். ஒரு 10 வயது சிறுமியினுடைய செய்தியை சொன்னார். பாலஸ்தீனை சார்ந்த ஒரு 10 வயது குழந்தை. அந்த 10 வயது குழந்தையும் அவருடைய சகோதரர் 11 வயது அகமது என்கிற ஒரு சகோதரர் வீட்டில இருக்கும் பொழுது இஸ்ரேலுடைய குண்டு விழுகிறது. அந்த வீடு இடிந்து விழுகிறது. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்து அந்த 2 பேரும் மீட்கப்படுகிறார்கள், பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு 3 மாதத்தில் இன்னொரு குண்டு விழுகிறது. அந்த சிறுமி இறந்து போய் விடுகிறார். ராஷா என்கிற அந்த சிறுமி இறந்து போகிறார். அந்த சிறுமி இறந்து போன பிறகு அதற்கு பிறகு அந்த சிறுமி எழுதி வைத்த சிகப்பு இங்கிலை எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கும் இணையதளத்திலே வைரலாகி இருக்கிறது அந்த போட்டோ. சிகப்பு இங்கிலை எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வசியத். அந்த வசியத்தை பற்றி அந்த டாக்டர் பேசுகிறார். இன்னைக்கு வசியத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்ல, நம்மில் பெரியவர்களுக்கு கூட பலருக்கும் தெரியாது வசியத் இருந்தா என்னன்னு. 10 வயசு பிள்ளை வசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசியத்தை கண்டெடுக்கப்பட்டது. அது பற்றி ஐநா சபையிலே சொன்னார் அவர். 10 வயது சிறுமி எழுதி வைத்ததை பாருங்கள்.
என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நான் இறந்து போய் விடுவேன். ஏனென்றால் ஒரு தடவை கொஞ்சம் விழுந்துருச்சு, அது எப்போ விழுந்து தெரியாது. நான் இறந்து போனால் நீங்கள் யாரும் அழாதீர்கள் எனக்காக தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்கிறார். யாரும் நீங்கள் அழாதீர்கள், என்னுடைய ஆடைகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், என்னுடைய புத்தகங்களை படிக்க விரும்புபவர்களுக்கு கொடுங்கள், எனக்கு ஆகக்கூடிய செலவினத்தை என்னுடைய சகோதரர் அஹ்மதுக்கு கொடுத்து விடுங்கள், அஹ்மதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிகப்பு என்கிற வசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த 3 மாதத்தில் அந்த சிறுமி இறந்து போகிறார். ஐநா சபையிலே அந்த வசியத்தை படித்து காட்டி அந்த டாக்டர் சொல்கிறார், இது குழந்தைகளுக்கு எதிரான யுத்தம் என்று. பல பேருடைய கண்ணீர் வழிந்து இது சமீப 2 நாட்களுக்கு முன்பாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைகளும் கூட வசியத்தை எழுதிவிட்டு சதிதாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்பவர்கள் அடிப்பார்கள், அடிக்கிற வரையிலும் அடிப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எவ்வளவுதான் நடந்தாலும் இறுதியில் தோற்று போவான், அவன் தோற்று போவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக நாம் எவ்வளவு விலை கொடுக்க போகிறோம் என்றுதான் தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அநியாயக்காரர்கள் விரைவில் அறிவார்கள், அவர்கள் திரும்பிவிடம் எங்கே என்பதை மிக விரைவில் அறிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக அநியாயக்காரர்கள் யாரும் தப்பியதாக சரித்திரம் கிடையாது, நீங்கள் தப்பவும் போவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அது போன்ற வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மை சுற்றியும் ஏற்படக்கூடாது, உருவாகிவிடக்கூடாது என்பதிலும் நாமும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மக்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்தருள்வானாக. அங்குள்ள பிள்ளைகளை பாதுகாத்தருள்வானாக, அவருடைய பெண்களை பாதுகாத்தருள்வானாக. ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்களை அழித்தொழிப்பானாக. அவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு பெரும் தண்டனையையும் படிப்பினையையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்தருள்வானாக. உலக முஸ்லிம்களுக்கு முழுமையான இஸ்லாத்தையும் ஈமானையும் நசீபாக்கியருள்வானாக. ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து உண்மையான முஸ்லிம் சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு திராணியையும் தைரியத்தையும் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு கொடுத்தருள்வானாக. வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.